ஹலோ ஆல், பிக் பாஸில் அடுத்த பிரச்சனைக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரு பொமக்ரானட் கட் பண்ணுறதுக்காக கத்தி எடுத்திருக்காங்க. கெமி வந்து கேட்குறாங்க, நீங்கள் கத்தி எடுத்தீங்களா? ஆமாம், நான் கத்தி எடுத்தேன். யார்கிட்ட கேட்டு எடுத்தீங்க? நான் யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு பாரு கேட்குறாங்க. இந்த கிச்சனில் நான் தான் கேப்டன், என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு கெமி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் ரிப்ளை சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கிச்சன் கேப்டன் ஆகும்போதே வந்து கிச்சனில் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன் வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு. ஸோ பாரு கேட்குறாங்க, நீங்கள் தானே பொமக்ரானட் கொடுத்தீங்க, அப்போ எதை வச்சு கட் பண்ணுறது? அதை கெமி சொல்கிறாங்க, கத்தியை வச்சு தான் கட் பண்ணணும், அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்லிட்டு பாரு திருப்பியும் கேட்குறாங்க. சரி, கத்தி எடுத்தது ஓகே, அது நீங்கள் டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. என்னது, பாரு வந்து கத்தியை டேமேஜ் பண்ணிட்டாங்களா? என்னங்க சொல்கிறீங்க? அந்த மாதிரி இருந்தது. ஸோ கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து ஓரமாக வந்து டேமேஜாக இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு பாருக்கிட்ட சொல்கிறாங்க. எங்கே டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியலையா பாருங்க அப்படின்னு. அப்போ பாரு வந்து, ஓ அப்போ எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்கிறீங்க, சரி சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ பாரு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் பேசுனது என்கிட்ட கேட்டது பிரச்சனை இல்லை, ஆனால் நான் எஃப்ஜே கிட்ட ஒன்று சொல்லும்போது அவனுக்கு வந்து க்ரோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வரீங்க இல்லையா, தட்டி கேட்குறதுக்காக வரீங்க இல்லையா, கரெக்டான டீம் ஒர்க் தான் நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா குரூப் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பாரு ஏற்றி விடுறாங்க. பிரச்சனை இதோட முடியலை. கெமி வந்து அவங்க தலைக்கிட்ட, அதாவது ராஜமாதா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ராஜமாதா கனி போயிட்டு, என்ன பாரு நீங்கள் வந்து கிச்சன் திங்ஸ்லாம் வந்து பெர்மிஷன் இல்லாமல் எடுத்தீங்களான்னு பாரு சொல்கிறாங்க. நான் வந்து பொமக்ரானட் அவங்க தான் கொடுத்தாங்க, கிச்சன் டீம், அது கட் பண்ணுறதுக்காக கத்தி எடுத்தேன், ஆனால் என்னால் கட் பண்ண முடியல, என்னோடய கையில் வந்து நான் கட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து கேட்டு தானே எடுக்கணும், இது நான் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் இல்லையா, கிச்சனில் ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கணும்னா கிச்சன் கேப்டன் கிட்ட கேட்டு தானே எடுக்கணும்னு சொல்லிட்டு கனி வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்படியா மேடம், அப்போது கிச்சனில் பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு பாரு கேட்குறாங்க. கண்டிப்பாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு கனியும் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் இருக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் எந்த கணக்கில் வரும்னு கேட்குறாங்க. யார் உள்ளே போனாங்க சொல்லு, இப்போது நான் ஒன்று கேட்கும்போது தானே நீ இதை சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் முதல்ல வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல இதை பற்றின்னு சொல்கிறாங்க. அப்போது பாரு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தலை, உங்களுக்கு வந்து கற்பூர மாதிரி புத்தி, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பட்டுன்னு எரியும், எனக்கு அது வந்து எரியாது, இப்போ தான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒருத்தரோட பேர் சொல்லும்போது நல்லா கவனித்து சொல்லணும் இல்லையா, ஏன்னா நீங்கள் தலை இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய கான்வர்சேஷன் அங்கே போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு புரியல, எல்லாமே வந்து பாரு பாரு பாருன்னு சொல்லி டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பாருக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் நல்லபடியாக எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அடுத்த இதிலே வந்து சொல்லிட்டாங்க, சரி இனிமேல் நான் கேட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட்லேயே போய்ட்டு கெமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி என்ன வேணும்னு கேட்கும்போது கத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து இந்த கெமி வந்து கொஞ்சம் சுமூகமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நக்கல் அடிக்கிற மாதிரியே வந்து கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் எஃப்ஜே வேறு இந்த சுபிக்ஷா கிட்ட வந்து திருக்குறள் போய் சொல்லிவிட்டு கலைக்கிட்ட சொல்லுன்னு, ஏன்னா கலை வந்து கெமி பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ இந்த சுபி வந்து ஒரு திருக்குறள் வருமே, தீயினால் சுட்ட சொல்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திருக்குறள், அது வந்து பாருக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி, அதாவது பாரு கேட்குறதுக்காக கெமிக்கிட்ட வந்து ரிப்பீட் பண்ணுறது சொல்கிறாங்க. இந்த திருக்குறள் வந்து நீங்கள் சொல்லிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. அதான் பாரு சொன்னாங்க, உங்களுக்கெலாம் கேட்குறதுக்கெலாம் 4 பேர் வருவாங்கப்பா, எனக்கு யார் வரவா, எனக்கு நானே தானே பேசிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் யார் வராங்களோ இல்லையோ, அந்த வீட்டில் அத்தனை பேர் இருந்தோம், அந்த கேமரா வந்து 1 மணி நேரமாக பாரு முன்னாடி தான் இருக்குது. பாருவோட கண்டென்ட் என்ன, அதுதான் வந்து இப்போது பிக் பாஸ் டீமே எதிர்பார்க்குறாங்க.